ஹலோ மக்களே, வெல்கம் டு டி அமேசிங் சேனல். வனவிலங்குகள் எப்பவுமே ஆபத்தானவைகள் தான். அவைகள் காட்டுக்குள்ள ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தாலும் சரி, ஜூக்குள்ள கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, அவைகளோட அடிப்படை குணம் எப்பவுமே மாறாது. ஆனா இத நம்மள சில பேர் மறந்துடுறோம். அதனால தான் நம்ம ஜூக்கெல்லாம் போகும்போது சில நேரங்கள்ல அவைகள் கிட்ட ரொம்பவுமே நம்ம நெருங்கி போறதும், அவைகளுக்கு உணவு கொடுக்கறதும், குழந்தைகளை அந்த அனிமல்ஸ் கிட்ட நெருக்கமா கொண்டு போய் விடுறதுன்னு ரொம்பவுமே ஆபத்தான செயல்களை செய்யறோம். சில நேரங்கள்ல இது பண்ணியா முடியும். ஆனா சில நேரங்கள்ல அது நம்ம உயிருக்கே ஆபத்தாவும் முடிஞ்சிரும். இந்த வீடியோவும் அத பத்தினதுதான். மனிதர்கள் மாதிரியே போன் மேல ஆர்வம் காட்டின ஒரு கொரில்லாவோட வீடியோல இருந்து ஒரு முதலைய தொட்டு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சு அதுக்கு கிட்ட போன ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு ஆபத்தான நிகழ்வு வரைக்கும் இந்த வீடியோல ஜூவில் நடந்த ரொம்பவுமே வினோதமான மற்றும் ஆபத்தான 10 சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். எலிபேண்ட் விசஸ் போன். யோசிச்சு பாருங்க, நீங்க கொண்டு போன செல்போனை திடீர்னு ஒரு யானை பிடுங்கி தன்னோட வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும்ல. அப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்கறவங்க இந்த வீடியோவை பாருங்க. சில பெண்கள் ஒரு ஜூக்கு போய் அங்கிருந்த யானைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அதை வீடியோ எடுக்கிறதுக்காக தங்களோட கையில போனையும் வச்சிருந்திருக்காங்க. அப்படி அவங்க உணவு கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கிருந்த ஒரு யானை கையில இருக்கிறது தன்னோட உணவு தான் நினைச்சு அந்த செல்போனை வாங்கி முழுங்கிருது. அந்த யானை அந்த செல்போனை சாப்பிட முடியாம துப்பிருன்னு பார்த்தா அது அப்படியே முழுசா முழுங்கிருது. ஆனா அந்த போன் அந்த யானையோட வயிற்றுக்குள்ள ரொம்ப நேரம் நிக்கல. கொஞ்ச நேரத்துல அந்த யானையோட சாணம் மூலியமா அது வெளியே வருது. அந்த போனை அந்த யானை பாகன் யானையோட அந்த சாணத்துல இருந்து எடுத்து அந்த பெண் கிட்ட கொடுக்கறாரு. ஆனா அந்த செல்போன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, முழுவதுமா டேமேஜ் ஆயிருக்குது. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, விலங்குகள் கிட்ட போகும்போது இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை அந்த விலங்குகள் சாப்பிட்டுச்சுன்னா அது அந்த விலங்குகளோட உயிரையே பறிச்சிரும். கொரில்லா அந்த போன். மொபைல் அடிக்ஷன்ங்கிறது சமீப காலத்துல மனிதர்கள் கிட்ட ரொம்பவுமே அதிகரிச்சுட்டு வருது. அப்படிப்பட்ட போன் அடிக்ஷன் இப்ப மனிதர்களையும் தாண்டி விலங்குகளுக்கும் வந்துருமோன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அமெரிக்கால இருக்கிற லூயிஸ் வேலி ஜூல ஒரு இளைஞர் தன்னோட ஐபோன்ல இருக்கிற ஒரு கொரில்லாவோட போட்டோவை அந்த ஜூல இருந்த இன்னொரு கொரில்லா கிட்ட காமிக்கிறாரு. அந்த கொரில்லா ரொம்பவுமே உன்னிப்பா அந்த போனை பார்க்க தொடங்கி இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போன்ல இருக்கிற நிறைய போட்டோஸ அந்த மனிதரோட சேர்ந்து இந்த கொரில்லாவும் தொடர்ந்து பார்க்க தொடங்கி இருக்கு. தொடக்கத்துல நின்னுட்டு போனை பார்த்துட்டு இருந்த அந்த கொரில்லா போக போக நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பொறுமையா அந்த போனை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு காமிக்கிற ஒவ்வொரு போட்டோக்கும் ஒரு தனித்துவமான ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இத பார்த்த அங்கிருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்திருக்கு. இந்த வீடியோவும் சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரலும் ஆயிருக்கு. இத பார்க்கும்போது வருங்காலங்கள்ல மனிதர்கள் மட்டுமில்ல விலங்குகளும் இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆயிரும் தான் தோணுது. crocodile attack. முதலைகள் எவ்வளவு ஆபத்தான விலங்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ஆபத்தான அந்த crocodiles கிட்ட போய் நின்னு போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆனா சில பேர் அந்த செயலை தைரியமா செஞ்சிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சஃபாரி பார்க்ல அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி அந்த சஃபாரி பார்க்க சுத்தி பார்க்கிறதுக்காக போறாங்க. அப்படி போனவங்க அங்க இருக்கிற ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு முதலை அமைதியா படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அமைதியா படுத்துட்டு இருந்த அந்த முதலை கிட்ட போய் அதை தொட்டு போட்டோ எடுக்கணும்னு நினைச்ச அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருவர் பின் ஒருவரா அந்த முதலை கிட்ட போய் அதை தொட்டு போட்டோ எடுக்க தொடங்குறாங்க. கடைசியா அந்த ஃபேமிலியில இருந்த ஒரு பெண்மணி அந்த முதலையை போய் தொட்டு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த முதலை திரும்பி ஆக்ரோஷமா தன்னை தொட்டு போட்டோ எடுத்தவங்களை கடிக்க முற்படுது. பயத்துல எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா நல்ல வேளையா அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படல. இந்த விஷயத்துல அந்த முதலைய நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அமைதியா படுத்துட்டு இருந்த அந்த முதலைய போய் டிஸ்டர்ப் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கண்டிப்பா தேவைதான்.
உராங்குட்டான் ஒர்க். குரங்கு இனங்கள்லயே ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு குரங்கு இனம்னா அது உராங்குட்டான்ஸ் தான். இத பல நேரங்கள்ல அந்த குரங்குகள் நிரூபிச்சும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஒரு ஜூல நடந்திருக்கு. அந்த ஜூல இருந்த ஒரு உராங்குட்டான் மத்த குரங்குகள் மாதிரி மரத்துக்கு மரம் தாவிட்டும் சாதாரணமா உணவுகளை உண்ணுட்டும் இருந்தபடி இல்லாம அந்த உராங்குட்டான் அங்க ஒரு புது ஸ்கில்லையே டெவலப் பண்ணிருக்கு. அது என்னன்னா அழகா சா பிளேட வச்சு ஒரு மரத்துண்டுகளை அறுக்கிறதுக்கு இந்த உராங்குட்டான் கத்துக்குச்சு. இது ரேண்டமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஜூல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்திருக்குது. அப்ப வந்த சில கார்பெண்டர் செய்யற செயலை உன்னிப்பா கவனிச்ச இந்த உராங்குட்டான் அவங்க கிட்ட இருந்து இந்த மரம் இருக்கிற இந்த செயலை கத்துக்கிட்டு அதை தானும் கண்டினியூஸா செய்ய தொடங்கி இருக்கு. இத பார்த்த அந்த ஜூ அபிஷியல்ஸ் ஒரு ரோபோ உராங்குட்டானை கொண்டு வந்து இந்த உராங்குட்டானோட மரத்துண்டுகளை அறுக்கிற ஒரு காம்படிஷனை வைக்கிறாங்க. ஆனா அந்த ரோபோவால இந்த உராங்குட்டானை ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு தன்னோட ஸ்கில்ல இந்த உராங்குட்டான் வளர்த்தி வச்சிருக்கு. மனிதன் குரங்குல இருந்து தான் வந்தாங்கிற கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த குரங்கோட செயல் அமைஞ்சிருக்கு. கிளவர் சிம்பான்சி. உராங்குட்டான் மாதிரியே இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு குரங்கு இனம்னா அது சிம்பான்சிகள் தான். அந்த சிம்பான்சிஸ் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமானதுன்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ஜூல ஒரு பெண்மணி கையில ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க. அதுல கூல்ட்ரிங்க்ஸும் சில பழங்களும் உணவுப் பொருட்களும் இருக்கு. அப்படி வந்தவங்க சிம்பான்சி குரங்குகள் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த சிம்பான்சி கிட்ட வந்து அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேக்குது. அவங்க ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல பனானாஸ் ஜூஸ் எல்லாம் இருந்திருக்கு. முதல்ல அந்த பெண்மணி அந்த குரங்கு வாழைப்பழத்தை தான் கேக்குதுன்னு நினைச்சு அதை எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த குரங்கு அந்த பழத்தை வேண்டான்னு சொல்லிடுது. வேற என்னதான் கேக்குதுன்னு பார்க்கும்போது அந்த குரங்கு அங்கிருந்த ஒரு ஜூஸ் பாட்டில காமிச்சு அதுதான் வேணும்னு கேட்டிருக்கு. திரும்ப திரும்ப அந்த ஜூஸ் பாட்டில பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஜூஸ் பாட்டில் தான் வேணும்னு அந்த சிம்பான்சி கேட்கறத பார்த்த எல்லாருமே அதிர்ச்சியாகி நின்று இருக்காங்க. ஆனா அந்த சிம்பான்சி கேட்கிற அந்த ஜூஸை எப்படி கொடுக்க முடியும்னு அந்த பெண்மணி யோசிக்கும் போது அதற்கும் அந்த சிம்பான்சியை வழி சொல்லியிருக்கு. அந்த கிளாஸ் வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன ஹோல் வழியா அந்த ஜூஸை ஊத்தும்படி அந்த சிம்பான்சி கேக்குது. இந்த பெண்மணியும் அதைய செய்யறாங்க. அந்த குரங்கும் அந்த ஜூஸை அழகா குடிக்குது. இது எல்லாத்தையும் அங்கிருந்த ஒருத்தர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. அவரு மட்டும் தன்னோட கேமரால இதை பதிவு பண்ணலினா இந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு குரங்கு இப்படி கேட்டதுன்னு சொல்லியிருந்தா யாருமே அதை நம்பியிருக்க மாட்டாங்க. வியர்டு ஹிப்போ. ஹிப்போபாட்டமஸ் அதாவது நீர் யானைங்கிறது பார்க்கறதுக்கு சாதுவான மிருகமா இருந்தாலும் அது மிகவும் ஆபத்தான ஒரு விலங்கு. அப்படிப்பட்ட இந்த நீர் யானைகளோட தாக்குதலால ஆப்பிரிக்கால வருடந்தோறும் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல சில பேர் இறந்தும் கூட போயிருக்காங்க. இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு ஹிப்போ டெல்லி ஜூல பண்ண ஒரு விஷயத்தை தான் அங்க பார்வையாளர்களா வந்த சில பேர் தங்களோட கேமரால பதிவு பண்றாங்க. அந்த நீர் யானை என்ன பண்ணிருக்குதுன்னா தான் இருந்த இடத்துல இருந்து மேலே ஏறி ஜூவோட வெளிப்புறத்துக்கு வர ட்ரை பண்ணிருக்குது. அப்படி வெளியே வந்து அங்க வந்த மக்கள் கிட்ட நெருங்க முற்படுது. பாக்கறதுக்கு அமைதியா வெளியே வந்தாலும் அந்த நீர் யானை எப்ப வேணா ஆக்ரோஷமா மாறலாம். இத உணர்ந்த அங்கிருந்த ஒரு காவலாளி வந்து சரியான நேரத்துல அந்த ஹிப்போவை தலையில 2 தட்டு தட்டி அந்த நீர் யானையை அதோட இடத்துக்கு திரும்ப போக வைக்கிறாரு. முதல்ல அந்த ஹிப்போ அங்கிருந்து போக மறுக்குது. அவரு தொடர்ந்து அதுகிட்ட சத்தம் போட்டு அதை அடிக்கவும் அது பயந்து திரும்பவும் தன்னோட பழைய இடத்துக்கே போயிருது. நல்ல வழியா சரியான நேரத்துல அங்க வந்த அந்த ஜூ கீப்பர் அந்த நீர் யானைய அந்த இடத்துல இருந்து விரட்டினாரு. இல்லனா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கும். கொரில்லா ஃபைட். விலங்குகள் ரொம்பவுமே ஆக்ரோஷமா சண்டை பிடிக்கிறத நாம டிஸ்கவரி சேனல்ல தான் அதிகமா பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிகழ்வுகள் ஜூல நடக்கிறது ரொம்பவுமே அரிதானது. அப்படி ஒரு மோசமான ஒரு கொரில்லா ஃபைட் ஒரு ஜூல நடக்குது. அந்த ஃபைட்டை அந்த ஜூக்கு வந்தவங்க தங்களோட கேமரா அழிவு பதிவு பண்றாங்க. குரங்கு இனங்கள்லயே ரொம்பவுமே ஆபத்தான பவர்ஃபுல்லான ஒரு குரங்கு இனம்னா அது கொரில்லா தான். அப்படிப்பட்ட கொரில்லாஸ ஜூல ஒரே சமயத்துல திறந்து விட மாட்டாங்க. ஒன்றன் பின் ஒன்றா தான் மெதுவா திறந்து விடுவாங்க. அப்படிதான் ஒரு ஜூல 2 கொரில்லாக்களை திறந்து விட்டுருக்காங்க. தொடக்கத்துல அந்த 2 கொரில்லாக்களும் அங்கிருந்த பார்வையாளர்கள் கிட்ட போறதும் கொஞ்ச நேரம் சுத்துறதுமா நேரத்தை கடத்தி இருக்கு. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு கொரில்லா அங்கிருந்த இன்னொரு கொரில்லாவை தாக்க வருது. இதனால அந்த 2 கொரில்லாக்களுக்கு இடையில சண்டை நடக்குது. சம பலம் உள்ள 2 கொரில்லாக்கள் அந்த கூண்டுக்குள்ள சண்டை பிடிக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே திகைத்து போய் நின்று இருக்காங்க.
அந்த இரண்டு கொரில்லாக்களும் ரொம்பவுமே ஆக்ரோஷமா மோதிக்கிட்டாலும் அந்த சண்டை கொஞ்ச நேரம் தான் நீடிச்சது. சிறு காயங்களோட அந்த கொரில்லாக்கள் இரண்டும் அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிருச்சு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் விலங்குகள் எந்த சமயத்துல எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்க முடியாதுன்னு. அதனால தான் ஜூக்கெல்லாம் போகும்போது விலங்குகளுக்கு மிக அருகில போக கூடாதுன்னு அங்கிருக்கிற ஜூ கீப்பர் சொல்றாங்க. ஒயிட் டைகர், நான் வீடியோட தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி வனவிலங்குகள் எப்பவுமே ஆபத்தானவைகள் தான். அது காடுகள்ல ஃப்ரீயா இருந்தாலும் சரி, இல்ல கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, அவைகளோட குணம் எப்பவுமே மாறாது. அதை நம்ம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். அதை நினைவுபடுத்துற விதமா தான் இந்த ஒரு நிகழ்வு இருக்கு. மாஸ்கோ ஜூல இருந்த ஒரு ஜூ கீப்பர் ஒரு ஒயிட் டைகரோட கூண்டுக்கு முன்னாடி நின்னு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவரு அந்த புலியோட கூண்டுக்கு முன்னாடி போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி மெதுவா அந்த புலி பதுங்கி வருது. இவர போட்டோ எடுத்துட்டு இருந்தவருக்கு இது தெரிஞ்சும் அந்த மனிதர் அவர்கிட்ட அத பத்தி இன்ஃபார்ம் பண்ணல. இடையில கிளாஸ் இருக்கிறது தெரியாம தன்னோட இரையை பிடிக்கிறதுக்காக வேகமா அந்த ஒயிட் டைகர் வந்து கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த மனிதர் இருந்த இடத்தை அந்த ஒயிட் டைகர் தாக்குது. அவருக்கு பின்னாடி திடீர்னு புலியோட சத்தம் கேட்டு பதறி போய் அந்த இடத்துல இருந்து விலகி வராரு. அந்த திக்கான கிளாஸ் இருந்ததால இந்த மனிதர் தப்பிச்சாரு. அந்த கிளாஸ் மட்டும் இல்லைன்னா அங்க நடந்திருக்கிற விஷயமே வேறையா இருந்திருக்கும். சோ ஜூவுக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்க அவங்க சொல்ற விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஏன்னா அது நம்மளுக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஹிப்போ எஸ்கேப். ஜூல இருந்து விலங்குகள் தப்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவைகளை கூண்டுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு விலங்கு தப்பித்தவறி அந்த ஜூல இருந்து தப்பிச்சு போயிருச்சுன்னா அது பெரும்பாலும் வெளியே தான் ஓட பார்க்கும். திரும்ப அந்த ஜூக்குள்ள வராதுன்னு தான் நம்மள பல பேர் நினைச்சிருப்போம். ஆனா இந்த வீடியோல நம்ம நினைச்சதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஜூவோட சிசிடிவி கேமரால பதிவான ஒரு வீடியோல அங்கிருந்த ஒரு நீர் யானை எப்படியோ தப்பிச்சு அந்த ஜூவோட கேட்ல இருந்து வெளியே போயிருது. இத கேமரால பார்த்த செக்யூரிட்டி ரூம்ல இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு நீர் யானை தப்பிச்சு போனதை அங்கிருந்த ஜூ கீப்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. பதறி போய் ஓடி வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா வெளியே தப்பிச்சு போன அந்த நீர் யானை வெளியே போகிறதுக்கு இஷ்டம் இல்லாம மறுபடியும் தானா அந்த ஜூக்குள்ள திரும்ப வருது. இத பார்த்த அந்த ஜூ கீப்பர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. பொதுவா விலங்குகள் வெளியே போனா தப்பிக்க தானே பார்க்கும். இந்த நீர் யானை எப்படி தானா திரும்பி வந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நீர் யானை உள்ள வந்தோன அது இருந்த பல இடத்துக்கு அதை கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. எனக்கு என்னமோ வெளி உலகத்தை விட இந்த ஜூவே மேல்னு அந்த நீர் யானைக்கு தோணி இருக்கலாம். அதனால தான் அந்த நீர் யானை திரும்பவும் அந்த ஜூக்கே வந்திருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. லயன்ஸ் அஃபெக்ஷன். நீங்க ஒரு ஓபன் ஜீப்ல சஃபாரி போகும்போது திடீர்னு ஒரு சிங்கம் உங்களுடைய ஜீப்பை நோக்கி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் பயமாகவும் தானே இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் கென்யால இருக்கிற டீன்கு சஃபாரி பார்க்ல நடந்திருக்கு. அங்க ஒரு ஓபன் ஜீப்ல சில பேர் அந்த சஃபாரி பார்க்க பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. திடீர்னு அந்த சஃபாரி பார்க்ல இருந்த ஒரு லயன் இவங்க ஜீப்பை நோக்கி வருது. அப்படி சிங்கம் வரத பார்த்த எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா அங்க நடந்தது அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கு. வந்த சிங்கம் உடனே அந்த ஜீப்புக்குள்ள ஏறி அங்கிருந்தவங்களோட விளையாட தொடங்கி இருக்கு. ஆனா அந்த ஜீப்பை ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர் அந்த ஜீப்ல வந்தவங்க கிட்ட ரொம்பவுமே பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜீப்ல ஏறின அந்த சிங்கம் அங்கிருந்தவங்களோட முகத்தை எல்லாம் நக்கி மடியில எல்லாம் படுத்து அவங்க இருந்த சீட்டு மேல எல்லாம் ஏறி கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க தொடங்கி இருக்கு. இந்த லைனோட செயல்பாடுகள் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அந்த ஜீப்லயே இருந்துட்டு அந்த சிங்கம் அதுக்கப்புறமா இறங்கி கீழே போயிருது. இந்த சிங்கத்தோட செயலை பத்தி அந்த ஜீப்ல பயணிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய வாழ்நாளிலேயே ஒரு மறக்க முடியாத அனுபவமா இந்த சம்பவம் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த ஜூவில் நடந்த 10 சம்பவங்கள்ல உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.